ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ராம் பேசுறேன். எல்லாருமே பாகுபலி படத்தை பார்த்துருப்போம். பாகுபலி படத்துல பிரபாஸ் அவங்க அம்மாவான ரம்யா கிருஷ்ணன் அவங்க நெருப்பு சட்டி எடுத்துட்டு போகும்போது யானைக்கு மதம் பிடிச்சி அந்த இடத்துல ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்ப ஹீரோவான பிரபாஸ் அந்த யானை மேல அப்படி ஏறி உட்காருவார் பாருங்க, சம சீனு அப்படி அந்த அம்பு விடுறதெல்லாம். அதே மாதிரி ரியாலிட்டியில ஒரு மதம் பிடிச்ச யானை ஓடி ஆறும்போது அதை தடுத்து நிறுத்தி சமாதானப்படுத்தி அது மேல உக்காஞ்சிட்டு ஊர்வலம் போனவர் ரியாலிட்டி ஒரு ஹீரோவும். அதே மாதிரி சமண சமயத்துல 24வது தீர்த்தங்கரருமான திரு மகாவீரர் அவரை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சல்யூட். அரச குடும்பத்தை சார்ந்த ஒரு 10 வயசு பையன் அவங்க சொந்தக்காரங்களோடவும் அவங்க ஃப்ரெண்டுங்களோடவும் சேர்ந்து ரோட்டுல விளையாடிட்டு இருக்கான். அப்ப யானைக்கு மதம் பிடிச்சிருக்கு. அந்த யானை ஓடி அங்கங்க திரிஞ்சுக்கிட்டு பல பேரை தூக்கி போட்டுட்டு இருக்கு. அப்போ எல்லாருமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே தெரிச்சு ஓடுறாங்க அந்த யானை வர்றதை பார்த்த உடனே. ஆனா அந்த 10 வயசு பையன் மட்டும் அதே இடத்துல நின்றுக்கிட்டு யானையை வெச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டு கிட்ட வருது. அந்த யானை கிட்ட வந்த உடனே அந்த பையன் கிட்ட அப்படியே சரணாகதி அடையுது. அப்படியே அந்த யானை, இந்த பிரபாஸ் எப்படி அந்த யானை மேல தும்பிக்கை மேல ஏறுவாரோ அதே மாதிரி யானை அவர் அப்படியே தூக்கி வச்சு அவர் ஊர்வலம் போகுது. இதை பார்த்த உடனே அவங்க அம்மா அப்பாக்கு பெருமைன்னு சொல்ல முடியல, பயனும் சொல்ல முடியல. அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாருமே எப்படிடா பண்ண, எப்படிடா அந்த யானையை இது கண்ட்ரோல் பண்ண எல்லாருமே கேட்கும்போது இது என்ன ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா சொல்லிட்டு அவர் போயிட்டே இருக்காரு. அதுக்கப்புறமா வயசு அப்படியே ஆகிட்டே வருது. என்ன செய்யறாரு, இவர் ரொம்ப எளிமையா வாழ ஆரம்பிக்கிறார். ரொம்ப ஒரு ராஜ அரச குடும்பத்தை சார்ந்தவர். இன்னைக்கு சாதாரணமா ஏதாவது ஒரு சின்ன ஒரு பொலிட்டிக்கல் இது மாதிரி ஏதாவது ஒரு இதுல இருந்தவங்க ரொம்ப நான் யாரு, எங்க அப்பா யாருன்னு தெரியுமா, எங்க ஃபேமிலி என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்ற விஷயத்துல இவர் ஒரு நாட்டுக்கே ராஜா. அந்த வம்சத்துல வந்த இவர் ரொம்ப எளிமையா இருக்காரு. இதை பார்த்த உடனே அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. என்னடா நம்ம பையன் எங்கேயா சன்னியாசிய துறவியா போயிடுவானே சொல்லிட்டு இவருக்கு அம்மா இவர்கிட்ட ஒரு சத்தியம் வாங்குறாங்க. டேய் தம்பி, நீ நாங்க உயிரோட இருக்க வரைக்கும், உங்க அம்மாவும் உங்க அப்பாவாகிய நாங்க உயிரோட இருக்க வரைக்கும் நீ துறவரமே போக கூடாது அப்படி சொல்லிடுறாங்க. சரி சொல்லிட்டு இவங்க அம்மா எப்படியோ இவர்கிட்ட ஃபைட் பண்ணி இவர்கிட்ட ஒரு சத்தியத்தை வாங்குறாங்க. சத்தியத்தை வாங்கிட்டு ரொம்ப பேரழகியான ஒரு யசோதான்ற பெண்ணை திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவர் லைஃப் அப்படியே ஜாலியா போயிட்டு இருக்கு. இவங்க மகாவீரருக்கு பிரியதர்ஷினின்னு ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை பிறகுது. அந்த குழந்தையும் வளருது. அது மேரேஜ் பண்ற ஒரு ஸ்டேஜ் வருது. அது அவங்களுக்கு என்ன செய்யறாங்க, ஜாமிலின்ற ஒரு பையனை பார்த்து பிரியதர்ஷினி மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. இந்த ஜாமிலி தான் பிற்காலத்துல மகாவீரருடைய முதல் சீடராகவே ஆகுறாரு. அதாவது மாமனாருக்கு மருமகன் முதல் சீடரா உருவாகிறாரு. இதுக்கப்புறமா ஒரு ஸ்டேஜ்ல மகாவீரர் அவங்க அம்மாவும் அப்பாவும் இறந்துடுறாங்க. இறந்த உடனே மகாவீரர் கொஞ்ச காலம் அப்படி அவங்க ஃபேமிலியோட இருக்காரு. இதுக்கப்புறமா இவருக்கு துறவரம் போற எண்ணம் வருது. அவ்வளவுதான், எல்லாத்தையும் உதறி இது பண்ணிட்டு இவர் போறாரு. போகும்போது சமண சமயத்தோட 23வது தீர்த்தங்கரர் பர்சவநாதர் அவர்கிட்ட போயிட்டு இவர் சிஷ்யனா இருக்காரு. அவர்கிட்ட இவர் கத்துக்க முயல்றாரு. ஆனா ஒரு சில கொள்கையில பர்சவநாதருக்கும் மகாவீரருக்குமே ஒத்து போகல. அதனால இவர் சின்ன சின்ன சீர்திருத்தம் பண்ணி இவர் ஒரு கொள்கையை உருவாக்கி 24வது தீர்த்தங்கரா வராரு மகாவீரர். இதுக்கப்புறமா 30 வருஷம் இவர் மக்களை சந்திக்கிறாரு. அங்கங்க அலைஞ்சு தெரிஞ்சு பல இடத்துக்கு போயிட்டு இவர் மக்களை சந்திக்கிறாரு. அது மட்டும் இல்லாம 12 வருஷம் ஒரு தனிமையில உட்காந்து இவர் தவம் பண்றாரு. அந்த தவத்தோட வலிமையா இவருக்கு ஒரு சக்தி கிடைக்குது. இவர் அதுக்கப்புறமா என்ன செய்யறாங்கன்னா, மக்கள் எல்லாம் இவர் ஜீனர் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஜீனர்னு வெற்றியாளர்னு பொருள். அதுக்கு திரும்பவும் இவர் அலைஞ்சி திரியிறாரு. இவர் வைசாலின்ற அரச குடும்பத்தை சார்ந்து வந்தவர். இந்த அரச குடும்பத்துல அஜாத சத்ரு பிம்பிச்சாரர்னு சொல்லிட்டு ரொம்ப பவர்ஃபுல்லா அந்த காலத்துல 2 ராஜாக்கள் இருந்தாங்க. அந்த ராஜாக்களும் இவருக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க நாட்டுல சமண சமயம் வேகமா வளர எடுக்குது. ஏன்னா அரசரே இந்த சமயத்தை பின்பற்றும் போது அதுக்கப்புறமா அந்த நாட்டுல இருக்க மக்களும் சமண சமயத்தை பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா புத்தரும் இவரும் கிட்டத்தட்ட ஒரே காலத்தை சார்ந்தவங்க. இவருக்கும் புத்தருக்கும் மகாவீரருக்கும் ரொம்ப ஏஜ் டிஃப்ரெண்ட் இல்ல. 2 பேருமே ஒரே பீரியட் ஒரே காலத்துல வாழ்ந்தவங்க. ஒரு மனிதனுக்கு மிகச்சிறந்த பாடம் எதுன்னா அவன் வாழ்க்கையில அனுபவ பாடம்னு சொல்லுவாங்க. அது மகாவீரரும் அவருடைய வாழ்க்கையில அங்கங்க கிட்டத்தட்ட 40 வருஷம் அவருடைய வாழ்க்கையில அலைஞ்சு திரிஞ்சு பல பேரை சந்திச்சு 3 விஷயம் ரொம்ப கத்துக்கிறாரு. அதை அவர் மும்மணிகள் அல்லது திரி ரத்தினங்கள்னு சொல்லி அழைக்கப்படுது. அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். நல்ல நம்பிக்கை, நல்ல அறிவு, நல்ல ஒழுக்கம். இது அவர் கத்துக்கிட்டு மக்களுக்கு போதிக்கிறாரு. இது 3 ரத்தினங்கள்னு இன்னைக்கு வரைக்கும் அழைக்கப்படுது. மகாவீரருடைய சமண சமயம் தமிழ்நாட்டிலையும் தாக்கத்தை ஏற்படுத்துது.
இதுவும் குறிப்பிட்டு முக்கியமா சொல்லணும்னா பல்லவர் காலத்துல வந்து சமண சமயம் வந்து நல்ல பீக்ல போகுது. சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி போன்ற நூல்லாம் வந்து சமண சமயத்தை கிட்டத்தட்ட வந்து தொழுதே எடுக்கப்படுது. அதுக்கப்புறமா வந்து திரும்பவும் வந்து சைவ சமயம் எழுச்சிக்கு அப்புறமா வந்து சமண சமயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து சருக்களை வந்து சந்திச்சுக்கிட்டே வருது. அது பிற்காலத்துல இதுக்கப்புறமா வந்து மகாவீரர் வந்து தன்னுடைய 72வது வயசுல வந்து பீகார் மாநிலத்துல இருக்க பவாபுரி என்ற இடத்துல வந்து மறைகிறாரு. இவருடைய மறைவுக்கு அப்புறமா வந்து சமண சமயம் வந்து 2 பிளவா வந்து பிரியுது. ஒண்ணு வந்து ஸ்வேதம்பரர்கள், இன்னொன்னு வந்து திகம்பரர்கள்னு. இதுக்கடுத்து வந்து சமண சமயத்தை யார் வழி நடத்துறாருன்னா மகாவீரரோட முக்கியமான சீடரான பத்திரபாகுவத்து சமண சமயத்தை வந்து வழி நடத்துறாரு. அதே மாதிரி சமண சமயத்தோட மிகப்பெரிய சிலை எங்க இருக்குன்னா நம்ம கர்நாடக மாநிலத்துல பெல்காம்ன்ற இடத்துல வந்து சமண சமயத்தவர்களோட முக்கியமான மிகப்பெரிய சிலை வந்து இருக்கு. கிட்டத்தட்ட 17 மீட்டர் சொல்றாங்க. அதாவது 57 அடி அந்த இடத்துல இருக்குதுங்க. ஓகேங்க, நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி முக்கியமான மற்றவங்களுக்கு தெரியாத விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சல்யூட்.